அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு தனி மனிதன் நினைச்சானா வரலாற்றையே மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் சீமான் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியலையே தப்பான கோணத்தில் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினர் தன்னுடைய வாதங்களை வச்சாலும் தன்னுடைய கருத்தும் தன்னுடைய நிலைப்பாடும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தையே தன்னால் திரட்ட முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாகவும் வாழும் உதாரணமாகவும் சீமான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. தமிழ் தேசியம் குறித்தும் சீமானை குறித்த வீடியோக்கள் வெளியிட்டாலே நீங்க சீமானுக்கு தொம்பிகள் அப்படின்னு கலாய்க்கிறதும் அதற்கு பிறகு சீமானுடைய சொம்புகள் அப்படின்னு கலாய்க்கிறதும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துட்டு இருந்தாலுமே விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆளுமை இல்லாத ஒரு நபர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் கின்னஸ் ரெக்கார்ட்லயே வரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் தன்னுடைய திராவிட நிலைப்பாடு மாறுது அப்படின்றதுனாலையும் காலங்காலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியலை இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற காரணத்தினாலதான் சீமானவர்கள் மேல பாத்தீங்கன்னா இவ்வளவு வன்மங்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சீமானவர்கள் தற்போது தமிழ்நாட்டில் நம்பர் 1 ட்ரெண்டிங்காகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணமே தமிழ் தேசிய கொள்கைகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருவருமே நாம் தமிழ் கட்சியை வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றது அவங்க ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறதுடைய வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா 1% வாக்குல தொடங்கி தற்போது 8.19 வாக்குகளை பெற்று மாநில அளவில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு. மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு. இந்த எல்லா பெருமையுமே உண்மையிலேயே சீமானவருக்கு தான் சாரும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தோம், எவ்வளவோ பேர் கட்சியை கலைக்க நினைச்சோம், எவ்வளவோ பேர் கூட்டணிக்கு போனாதான் நாங்க கட்சியில இருப்போம் அப்படின்னு மிரட்டியும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா தனிச்சு நின்று போராடிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் நாம் தமிழர் கட்சியை எல்லா கட்சிகளிடமிருந்து தனித்து காட்டுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நம்பர் 1 ட்ரெண்டிங்காக மாறிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் காரணமாக இருக்கு. இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு நாம் தமிழர் கட்சியுடைய கனவுகள் எங்க துவங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு வாக்கியத்தோட இந்த ஒரு புகைப்படம் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வைரலாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு புகைப்படம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுடைய அரசியல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.